வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக தான் முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலிருந்து மாதகடிப்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் கொள்ளளவை தாண்டி அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்றனர். அப்பொழுது 2 படிக்கட்டுகளிலும் மாணவர்கள் தொங்கியபடி சென்றனர். பின்புறத்தில் உள்ள படிக்கட்டில் 3க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர். மேலும் பேருந்தின் மேல் கூரையில் அமர்ந்தும் ஏணியில் தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் மாணவர்கள் பயணம் செய்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த நிலையில் வில்லியனூர் அடுத்த அரியூர் தனியார் மருத்துவமனை அருகில் செல்லும் பொழுது பேருந்து படிக்கட்டில் இருந்து தனியார் கல்லூரி மாணவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதில் படுகாயமடைந்த மாணவரின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஊழல் வழக்குகளிலிருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக மட்டுமே முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கருணாநிதி நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டுவதாக கருத்து தெரிவித்த எடப்பாடியாரை ஒருமையில் விமர்சித்த ஸ்டாலினுக்கு கண்டனம் உட்பட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களை அழைத்து முதல்வர் பேச வேண்டும் என்றும் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய உயர்மட்ட குழுவை நியமிக்க வேண்டும் என்றார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்ற பாஜக கூட்டணியில் இருந்து முதல்வர் ரங்கசாமி வெளியே வர வேண்டும் என்ற அவர் மாநில அந்தஸ்தை வைத்து ஆட்சியாளர்கள் புதுச்சேரி மக்களை ஏமாற்றி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்களை காப்பாற்ற மத்திய பாஜகவுடன் முதல்வர் ஸ்டாலின் நெருக்கம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன் இதனை தமிழக மக்கள் உணர்ந்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் என்றார். இப்ப திடீர்னு முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு ஏதாவது தெரியுமா? இதை பத்தி உனக்கு ஒருமை இல்லை, உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த விழா மத்திய அரசாங்கம் நடத்தின விழா. மத்திய அரசாங்கம் எந்த நாணயம் வெளியீட்டு விழாவையும் இதுவரைக்கும் நடத்தினதே கிடையாது. நீங்க இந்த விழாவை புதுச்சேரி இந்த விழாவை தமிழ்நாடு அரசு சார்பு தான் நடத்துனீங்க. எல்லா பத்திரிகை விளம்பரத்திலையும் அந்த கோயில் கோபுரம் இருக்கும், கீழே தமிழக தலைமைச் செயலாளர் தான் கையெழுத்து போட்டு. தப்பு இல்லை, நீங்க நடத்தீங்க. அதை ஏன் மறைச்சு நாங்க நடத்தல, மத்திய அரசாங்கம் தான் நடத்திச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும்? இப்போ நீங்க நாள் மத்திய அரசை திறந்தாழ்ந்து, மத்திய அரசையும் இந்த நாட்டு பிரதமரையும் திறந்தாழ்ந்து மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு அகில இந்திய அளவில் குறைச்சி மதிப்பிடுவது, தினசரி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியும் பிஜேபி அவர்களை பற்றியும் சகட்டு மேனிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் பேசுனதெல்லாம் பிஜேபி அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா என்பது எங்களுக்கு தெரியல. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடங்களை பெறுவது தொடர்பான கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் அறையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, சார்பு செயலர் சௌமியா, சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் 3 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுதோறும் அரசுக்கான 50% இடங்களான 325 இருந்து 239 இடங்களே அதிகபட்சமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளால் அரசுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. நிகழாண்டில் 50% இடங்களை முழுமையாக அரசுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக தெரிவிக்கிறது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுக்கான நடைமுறை சிக்கல்களை கூறி கடந்த ஆண்டு அரசுக்கு வழங்கிய 239 இடங்களில் 1-2 இடங்களை கூடுதலாக வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான இடங்கள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி வளாகத்தில் இருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி கொண்டும் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பிறகு 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தில்லி சென்றுள்ளார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சருடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்றும் புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இருவருடனான துணைநிலை ஆளுநர் ஆலோசனை நடத்தினார் என புதுச்சேரி ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தப் பணிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் துவங்குகிறது என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் 18 வயது பூர்த்தியடைந்த நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி இறந்த மற்றும் வேறு மாநிலத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குதல், வாக்காளரின் முகவரி, புகைப்படம் போன்றவை திருத்தம் செய்தல் ஆகிய பணிகள் வரும் அக்டோபர் 29ஆம் தேதி முதல் துவங்கப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி சட்டசபை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் முதலமைச்சர் சத்பவனா உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி காரைக்கால் நபரிடம் ரூபாய் 3.95 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகிறார். காரைக்காலை சேர்ந்தவர் செந்தில் முருகன். இவரிடம் பங்கு சந்தை செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பிய செந்தில் முருகன் ரூபாய் 3.95 லட்சம் பணத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார். அதேபோல் முதலியார்பேட்டை சேர்ந்த சுரேஷ் என்பவரை மார்பிங் செய்த புகைப்படத்தை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இது குறித்து இருவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமர ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி சத்பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். உறுதிப்பாட்டை நான் எடுத்துக்கொள்கிறேன். காரைக்கால் மீனவர்களுக்கு 50% மானியத்தில் ஃபைபர் படகுகளை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். பிரதம மந்திரி மீன்வளம் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்களுக்கு 40% மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள், மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டமான 50% மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருத்தக்கூடிய ஃபைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 19 பயனாளிகளுக்கு 50%
50% மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் ஆகியவற்றை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயணம் செய்தனர். புதுச்சேரியில் 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஆனால் இதுவரை முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை கடந்த 2006 நடத்தப்பட்டது. 2011 நடத்தப்பட வேண்டிய தேர்தல் 2024 வரை 13 ஆண்டுகளாக நடத்தவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 3 நகராட்சி 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக உழவர்கரை நகராட்சி முன்பு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தியும் ஏஐடிசி உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் புதுச்சேரியில் மருத்துவர்கள், மாணவர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு தரப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஏஐடிசி உழைக்கும் பெண்கள் சார்பில் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் ஜிப்மர் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது. ஏஐடிசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மழை அங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குநர் வைத்தியநாதன் தேர்வு முகாமினை தொடங்கி வைத்தார். பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதில் 14 வயது மற்றும் 17 வயது மாணவ மாணவிக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்து கலந்து கொள்கின்றனர். நாட்டியாளி பள்ளியின் 2வது சலங்கை பூஜையில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் கலந்து கொண்டு சலங்கை பூஜையில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். முதலியார்பேட்டை நயினார் மண்டம் பகுதியில் உள்ள அபிநயா நாட்டியாலய பள்ளியின் 2வது சலங்கை பூஜை விழா அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள சாமிக்கண்ணு தனம்மாள் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை பாஜக தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் கவுன்சிலர் சத்யராஜ் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் சலகை பூஜை செய்து வணங்கி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா கலந்து மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை சத்யராஜ் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை அபிநய நாட்டிய இயக்குனர் விஷ்ணுபிரியா செய்திருந்தார். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி அன்று ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் உற்சவ சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்தார்.
இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவை சேர்ந்த சவுந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தனியார் பேருந்தின் படியில் நின்று பயணம் செய்த கல்லூரி மாணவர் தடுமாறி கீழே விழுந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஊழல் வழக்குகளில் இருந்து திமுக அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக தான் முதல்வர் ஸ்டாலின் பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.